இன்னைக்கு பார்வதிக்கும் திவாகருக்கும் செம்ம ரோஸ்ட் கொடுக்கப்பட்டது. பார்வதி தோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவங்க தான் ப்ரோமோ ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த குட்டு தேவை தான். ஸோ அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக வந்து பயங்கரமாக இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு ஸ்ட்ராங் பானிங்கே கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அப்படி என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுன்னா, வக்ரம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உங்களுக்கு தான் வக்ரம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். ஃபஸ்ட் எடுத்ததுமே அவங்க நேம்ஸ் இல்லையா, நேம்ஸ் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிறாங்க. வக்ரம், விக்ரம், அது மாதிரி ராஜமாதா, அப்புறம் அமீத்துக்கு வந்து அம்மிக்கல், அப்புறம் குசும்பி அரோராக்கு அப்படிலாம் வைக்கிறாங்க. அதில் மிச்சதெல்லாம் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வக்ரமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணினாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்தாரு. பயங்கரமாக திட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் வாந்தி, எல்லாத்த பார்த்தாலும் வாந்தி இப்படி இப்படி பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து அவங்க மட்டும் பண்ணல, ஆனால் அவங்களுக்கும் சேர்த்து திட்டு கிடச்சிது. அது என்ன குழந்தைங்க பார்க்குற ஷோவில் இது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்வதியும் திவாகரும் ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணி இருந்திருப்பாங்க. அதாவது அரோரா வந்து அந்த பிளாக்ஸை வச்சு பண்ணியிருப்பாங்க ஏதோ, அதை வந்து ஆபாச குறியீடு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியல, அது மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அரோரா மேலே அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எப்படி அக்யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து நீங்கள் நினைக்கிற உங்கள் மேலே தான் ஆபாசம் இருக்குது, நீங்கள் வந்து தப்பு நீங்கள் நினச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக திட்டி விட்டுட்டாரு. திவாகருக்கும் செம்ம ரோஸ்ட் கிடச்சிது. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதில் வந்து மூஞ்சியே இதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை பார்வதிக்கு தேவை தான். ஏன்னா வந்து அவங்க எல்லா ப்ரோமோலையும் வந்தானாலும் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் சும்மா சென்ஸ்லெஸ்ஸாக வந்து சண்டை போடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் அவங்களுமே. ஸோ அப்போ தான் அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்கன்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு திவாகரையும் எடுத்துட்டதுனால டெஃபினட்டாக அவங்க ஃபைனல்ஸாக வருவாங்கன்னு தோணுது. லாஸ்ட்டாக விக்ரமும் அரோராவும் கூட அதை பற்றி பேசிப்பாங்க. நம்ம பரவாயில்ல நமக்குன்னு கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்வதியும் வந்து நான் சொன்னாங்க, நான் தவற ஒத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு ரோஸ்ட் கிடச்சிது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு சாதகமாக ஷோ போச்சு. ஸோ அவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தான் இருந்தது இன்னைக்கு பார்வதிக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வச்சு செஞ்சுட்டாரு பார்வதியை விஜய் சேதுபதி அவர்கள். செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டதுக்கான நியாயம் வந்து கிடச்சிருச்சு. ஆப்போசிட் கேங் வச்சு செஞ்சுட்டாரு. இன்னைக்கு வந்து யாரையுமே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சும்மா விடலை, அத்தனையுமே கிழிச்சு தொங்க போட்டுட்டாருன்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும் ஒரு ஹோஸ்ட்னா. இப்போ ரெண்டு சைடுமே வந்து கரெக்டாக நீதி வழங்கினார்.